EduQuest. EduQuest offers skill-based courses in digital marketing, stock market, coding, and more. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. Hi friends, நாம இன்னைக்கு இந்த வீடியோல வெல்வெட் பீன்ஸ்னு சொல்லக்கூடிய பூனைக்காளி பற்றின 20 விஷயங்களை தான் பார்க்க போறோம். நம்பர் 1, பூனைக்காளி பொதுவா அவரை இனத்தை சேர்ந்தது. இதோட ரொம்பவே குட்டி குட்டியான பிஞ்சுகளை மட்டுமே நம்ம சாப்பிட முடியும். அதுவே ரொம்ப அதிகமாக நம்ம சாப்பிட முடியாது. அதிகமாக எடுத்துக்கும் போது நமக்கு தலை சுற்றல் ஏற்படும். இதில் பித்தம் அதிகமாக இருக்குது. நம்பர் 2, இது உணவுக்கு அதிகமாக பயன்படுவதை விட சித்த மருத்துவத்தில் ரொம்ப அதிகமாகவே பயன்படுத்தப்படுது. இதில் 2 வகை இருக்குது. ஒன்று வெள்ளை பூனைக்காளி, 2 கருப்பு பூனைக்காளி. வெள்ளை பூனைக்காளியை விட கருப்பு பூனைக்காளி தான் அதிக அளவு ஆற்றல் கொண்டதாக கருதப்படுது. நம்பர் 3, இதை நம்ம ஒரு முறை பயிர் செய்யும் போது அது 3 வருடங்களுக்கு நமக்கு அறுவடையை தருகிறது. பொதுவாக நம்ம இதை பயிர் செஞ்சு 6 மாதங்கள்லேருந்தே நமக்கு காய்களை தர ஆரம்பிக்கும். இதை 3 வருடங்கள் வரைக்கும் அறுவடை செய்யலாம். நம்பர் 4, பூனைக்காளி விதையில் புரதம், அத்தியாவசிய கொழுப்பு அமிலங்கள், ஸ்டார்ச் மற்றும் அத்தியாவசிய அமினோ அமிலங்கள் கணிசமான அளவு உள்ளன. பூனைக்காளி விதை பொதுவாக ஆண்மை விருத்தி மற்றும் நரம்பு மண்டலத்தை பலப்படுத்த பயன்படுத்தப்படுகிறது. இது ஆண்களின் விந்தணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க உதவுவதாக நம்பப்படுகிறது. நம்பர் 5, பூனைக்காளி விதையில் உள்ள ஆல்கலாய்டுகள் டெஸ்டோஸ்டெரான் சுரப்பை புத்துயிர் பெற செய்வதன் மூலம் விந்தணுக்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதில் உதவுகிறது. விந்தணு உருவாக்கத்தின் முழு செயல்முறை விந்தணு உருவாக்கம் பொதுவாக டெஸ்டோஸ்டிரான் மூலம் நிர்வகிக்கப்படுகிறது. டெஸ்டோஸ்டிரான் அளவை மேம்படுத்துவதன் மூலம் விந்தணுக்கள் அதிக அளவில் உற்பத்தி செய்ய உதவுகிறது. நம்பர் 6, பூனைக்காளி விதை இனப்பெருக்க சக்தியை அதிகரிக்க உதவும் சிறந்த டானிக் ஆகும். இது ஆண் பெண் என இருவரும் கருவுறுதல், ஆரோக்கியமான விந்து மற்றும் கருமுட்டை, இனப்பெருக்க உறுப்புகளின் சரியான செயல்பாடு போன்றவற்றை மேம்படுத்துவதில் உதவுகிறது. நம்பர் 7, நடுக்குவாதம் சொல்லக்கூடிய ஒரு வகையான வாதத்திற்கு இது மிகச்சிறந்த மருந்தாக கருதப்படுது. அலோபதியை பொறுத்த வரைக்கும் சரியான மருந்து நடுக்குவாதத்திற்கு இல்லைன்னு சொன்னாலும் சித்த மருத்துவத்தில் பூனைக்காளி சூர்ணம்னு சொல்லக்கூடிய இந்த சூர்ணத்தை நம்ம பயன்படுத்தும் போது இந்த நடுக்குவாதத்திலிருந்து முற்றிலும் குணம் பெறலாம். நம்பர் 9, மூளை நரம்பு மண்டலத்தில் சுரக்கும் டோபோமைன் உற்பத்தி குறைவதால் நரம்பு மண்டலம் பாதிப்பு உண்டாகிறது. இந்த டோபோமைன் வேதிச்சத்தானது பூனைக்காளி விதைகளில் செறிவாக கிடைக்கிறது. இந்த விதை மிகச்சிறந்த நரம்பு டானிக். நம்பர் 10, சிலருக்கு நரம்பு தளர்ச்சியால் கை கால் நடுக்கமாக இருக்கும். இவர்கள் 21 நாட்கள் வரை பூனைக்கால் விதையுடன் இன்னும் சில மூலிகைகள் கலந்து பயன்படுத்தினால் நரம்பு தளர்ச்சி குணமாகும். நம்பர் 10, பக்கவாத நோய்களின் பாதிப்பை குறைக்க பூனைக்காளி விதை மிகவும் பயன்படுகிறது. உடலுக்கு தேவையான ஆற்றலை கொடுத்து உடலை வலுவாக்க பயன்படுகிறது. நம்பர் 11, மனிதனின் இயக்கத்திற்கு உடலில் உள்ள பிராணவாயு முதல் காரணமாக இருந்தாலும் உடலில் வேறுபட்ட வாயுக்களும் உள்ளன. அவற்றில் பல வயிற்றுப் பகுதியில் உருவாகி உடலில் இருந்து வெளியேறாமல் இரத்த குழாய்கள் வழியாக மேல் நோக்கி செல்லும் போது மாரடைப்பு முதல் ஸ்ட்ரோக் போன்ற கடுமையான பாதிப்புகள் ஏற்படுகின்றன. அதேபோல் பசிக்காத போது சாப்பிடுவது, சாப்பிட்ட உடனே தூங்குவது, பேராசைமிக்க செயல்கள் போன்றவற்றால் கெட்ட வாயுக்கள் உடம்பில் உற்பத்தியாகி இரத்தத்தில் கலக்கும் போது நடுக்குவாதம் போன்ற வியாதிகள் ஏற்படுகின்றன. நம்பர் 13, பூனைக்காளி ஜீரண உறுப்புகளின் மென்மையான தசை சுருக்கங்களை சீராக்கி மலம் எளிதாக வெளியேற செய்து செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது. நம்பர் 16, மன அழுத்தத்தை குறைத்து ஒட்டுமொத்த மனநிலையை மேம்படுத்த உதவுகிறது. ஆய்வுகளின் முடிவில் பூனைக்காளியானது மூளை செல்கள் சேதத்திலிருந்து பாதுகாக்க உதவுகிறது மற்றும் அறிவாற்றல் செயல்பாட்டை அதிகரிக்கிறது என கண்டறியப்பட்டுள்ளது. நம்பர் 17, பூனைக்காளியில் எண்ணற்ற மருத்துவ குணங்கள் இருப்பினும் சாத்தியமான பக்க விளைவுகள் மற்றும் முன்னெச்சரிக்கைகள் உள்ளன. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் தோல் எரிச்சல். பூனைக்காளி விதையை தொடும்போது அல்லது அதன் தூசியை தொடும்போது சிலருக்கு தோல் எரிச்சல் அல்லது அரிப்பு ஏற்படலாம். நம்பர் 18, செரிமான பிரச்சனைகள். அதிக அளவு பூனைக்காளி விதையை உட்கொள்ளும் போது சிலருக்கு செரிமான பிரச்சனை ஏற்படலாம். பூனைக்காளி விதையை அதிக அளவில் உட்கொள்வது ஆபத்தானது. அளவை கட்டுப்படுத்துவது முக்கியம். வேறு ஏதேனும் மருந்துகளை உட்கொள்பவர்கள் பூனைக்காளி விதையை உட்கொள்ளும் முன் மருத்துவரை அணுகுவது நல்லது, ஏனெனில் அது சில மருந்துகளுடன் வினை புரியக்கூடும். நம்பர் 19, பூனைக்காளி விதையை கர்ப்பிணி மற்றும் பாலூட்டும் பெண்கள் உட்கொள்ளாமல் இருப்பது நல்லது, ஏனெனில் இது கருவில் வளரும் குழந்தையின் வளர்ச்சிக்கு தீங்கு விளைவிக்கும். பூனைக்காளி விதை மருத்துவ குணம் கொண்டது என்றாலும் மருத்துவரின் ஆலோசனைப்படி பயன்படுத்துவது நல்லது. நம்பர் 20, பூனைக்காளி பற்றிய மேலும் சில சுவாரஸ்யமான தகவல்கள். பூனைக்காளி விதை என்பது வெப்பமயமான மண்டலங்களில் வளரக்கூடியது. இதன் பூவானது காய்ந்து ஒவ்வொரு காயிலும் 7 விதைகள் இருக்கும். காய்களின் மேல் மென்மையான மெத்தென்ற சுனை இருக்கும். அதனாலேயே இது வெல்வெட் பீன்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. இவை மென்மையாக இருந்தாலும் உடலில் பட்டால் இவை நமைச்சலை உண்டாக்கும். பூனைக்காளி விதைகளை 24 மணி நேரம் நீரில் ஊற வைத்து அதன் தோல்களை நீக்கி காய வைத்து பொடியாக்கி அரைத்து பயன்படுத்தலாம். எலுமிச்சை சாறு அல்லது தண்ணீருடன் கலந்து குடிக்கலாம். அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தும் போது மருத்துவரை அணுகுவது நல்லது. தேங்க்யூ.